ஏன்னா அது விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரான்றது ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, ஏன்னா அது ஒப்பீடு கேள்வியா இருக்கிறப்ப முதல்ல அவரை மக்களை சந்திக்க சொல்லுங்க. மாற்றுன்றதெல்லாம் வேற, அரசியல்ன்றது சாதாரணமானதல்ல. முதல்ல நீங்க மக்களை சந்தித்து களத்துக்கு வரணும். இன்னும் விஜய் களத்துக்கே வரலன்ற ஒரு பார்வை இருக்குன்றப்ப முதல்ல விஜயகாந்த் இடத்தை இவரால் பிடிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு களத்துக்கு வரணும், அதான் அரசியல். இந்த களம் தமிழக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அது தொடர்பாக என்ன தீர்வை சொல்லி இவர் பேச போறாரு, போராட போறாரு, அது ரெண்டு. எனவே களத்துக்கு வராத ஒரு அரசியல் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, யாராக இருந்தாலும். அதில் திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். களம் அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனம், நிஜமான ஒரு அரசியல். அதனால் அந்த இடத்துக்கு அவர் வருவார். வரும்போது நிச்சயமாக இப்போ எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சு போயிடும். அவர் என்னைக்கு ரோட்டில் கால் எடுத்து வைக்கிறாரோ அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் மறைஞ்சு போயிடும். எப்படி அவருடைய கொள்கை என்ன, விளக்கம் என்ன, அது என்ன, இது என்ன, மாநாடு வரைக்கும் எழுந்துட்டு விவாதங்கள்லாம் மாநாட்டில் பேசணுன்னே மறைஞ்சு போச்சு இல்லையா? அவர் புதுசாக பிரச்சனைகள் வந்துச்சு, அப்புறம் அதை எதிர்கொண்டோம், இப்படியெல்லாம் வருது இல்லையா? அதனால அது அவர் வந்துட்டு இறங்கும் போது அது வந்துட்டு சரியா போயிடும். இல்லை, இறங்கும் போதுன்றது வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ நீங்கள் சொல்வது, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியே ஸ்கிப் பண்ணுறீங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு அதை செய்யும். விஜயகாந்துக்கு ஒரு 8 மாத காலத்திற்கு முன்பு தான் ஆரம்பிக்கிறாரு, ஸ்பேஸ் ரொம்ப குறைவு. இவர் எவ்வளவு காலம் தள்ளி போட முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மைதான். இது மக்களவை தேர்தலில் கூட தான் ஸ்கிப் பண்ணதா சொன்னாங்க இல்லையா? 2024 மக்களவை தேர்தல். ரைட், ஓகே. இப்போ வந்துட்டு ஈரோடு கிழக்கு, ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிற்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார் ரவீந்திரன். இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். இல்லை, மக்களே சீரியஸாக இல்லாத ஒரு பிரச்சனை, ஆளுங்கட்சி அது ஒரு பிரஸ்டீஜாக எடுத்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். இதுதான் போன முறை கூட நம்ம பார்த்தோம். எங்கே? அதே ஈரோடு கிழக்கில். எனவே அங்கே நிரூபிக்கிறதுக்கோ, அந்த மக்கள் தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கோ, ஒரு கட்சியின் வாயில பிரதிபலிக்கிறதுக்கோ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் குறைஞ்சபட்சம் இப்போ நாம் தமிழர் களத்தில் நின்றுவாங்க. ஒருவேளை ஏடிஎம்கேவும் நின்றுச்சுன்னா, நான் மட்டும் விலகி நிற்கிறேன்னு சொன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற அந்த இடம் வந்துரும்ல. இவர் இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்ற இடம் வந்துரும்ல. வரட்டும், விமர்சனங்கள் அப்படின்றது ஒன்று வரும். ஆனால் ஒரு தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகத்தன்மையும் வெற்றி சூழலையும் மக்களுடைய எண்ணங்களையும் 3 கூறுகளை எடுத்துக்கிட்டு தான் அது முடிவெடுக்க முடியும். எடுத்துக்காட்டா, இங்கே வந்துட்டு ஜெயலலிதா போட்டியிடும் போது திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் போது திரு மகேந்திரனுக்கு ஆதரவாக நாங்கள்லாம் போயிட்டு பரப்புரை பண்ணோம். ஒரு தெரு முனையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, இல்லாட்டி அமைச்சருடைய பியர் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். அந்த வீடுகளில் காஃபி போட்டு கொடுக்க சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையாக டோர் டு டோர் கேன்வாஸ் தான் எல்லாம் பண்ணாங்க, நடந்துச்சு. எவ்வளோ ஓட்டு வாங்க முடிச்சிச்சு? ஆனால் அதே இது அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு? இடைத்தேர்தல் தன்மையே வேறு. இடைத்தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் அதான திருமங்கலத்தில் இருந்துட்டு ஆரம்பிச்சது. எனவே நம்ம திண்டுக்கல்லை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேச முடியாது, திருமங்கலத்தில் தான் பேச முடியும். திருமங்கலத்துக்கு முன்பே உண்டே, ஸ்ரீரங்கத்திலிருந்து உண்டை கொலுசு கொடுத்தாங்க, அதெல்லாம் அதுக்கு முன்பு காலகாலம். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லட்டுல வந்துட்டு ஒரு கமலை வச்சு கொடுத்து கம்மல் கொடுத்தாங்க. இந்த இடம் விஜயகாந்த் விஜய்ன்ற ஒரு ஒப்பீடு இருக்குல்ல, 2 பேருமே மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்ற ஒப்பீடு இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரா, இல்ல விஜயகாந்தை தாண்டி அவரால் போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது விஜயகாந்த் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேசிக் பாராமீட்டராக, ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டலாம், பார்க்கவே முடியாது. ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால வந்துட்டு இதையெல்லாம் தாண்டி போறது அப்படின்றது வந்துட்டு சர்வசாதாரணமான ஒரு விடயம். என்ன அப்படின்னம்னா செயல்பாடு. இப்போ திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மாசு சப்போர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு மக்கள்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த கட்சிக்கான, அந்த தலைவருக்கான நம்பிக்கையாக மாறணும், ட்ரஸ்ட். இந்த கன்வர்ஷன் தான் அவர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் இருந்துட்டு பிறக்கக்கூடிய விளைவு. இது இல்லாமல் நம்ம எந்த ஒப்பீடு செய்ய முடியாது. இந்த ஒப்பீடு செய்யலாம் எப்பன்னா 26 ஜனவரி 1ஆம் தேதி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசும்போது அப்ப நம்ம இதை பண்ணலாம். அப்போ வந்துட்டு அந்த கேள்வி ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். இப்ப இட் இஸ் இல்ல, கள செயற்பாடுன்னு பார்க்கிறப்ப விஜயகாந்த் அவர் வந்து 8 மாதம் தான் அவருக்கு இருந்ததுனாலும் அவர் 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, களத்துல இருந்தாரு, கட்டமைப்பை வலுவாக்குனாரு. அப்படின்றப்ப இவர் அந்த இடத்துக்கு இல்ல, திமுக பாஜக எதிர்ப்பு மட்டுமே அவருக்கு பலன் தராது அப்படின்றப்ப வியூக வகையிலும் விஜயகாந்தை விட கொஞ்சம் பின்னுக்கு தான் இருக்கிறாரா விஜய்? எப்படி திமுக பாஜக திமுக எதிர்ப்பு பலன் தராது அப்படின்றது, அது மட்டும் அந்த எதிர்ப்பு மட்டும்ன்றாரு. அடிப்படையில் பாலிடிக்ஸ் இஸ் இஷ்யூ பேஸ்ட், நாட் பார்ட்டி பேஸ்ட்.
ஒரு என்ன பிரச்சனையோ அதை பேசுறது ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்னன்னா, அது தன் மீதான திருப்தி அதிருப்தி நிலையை வந்துட்டு மக்களிடமிருந்து அளவிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிதானா? அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, இடைத்தேர்தல்களை வந்துட்டு தங்களுக்கு சாதகமாக தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும், உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவுக்கு எல்லா பிரயோகத்தையும் பண்ணி அவங்க வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு வேற. ஒரு விஷயத்தையும் இப்போ வந்துட்டு 1000 ரூபாய் தர முடியாது, எங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ இது தொடர்பான விவாதங்கள்ல இப்போ நேற்று கூட உங்களுடைய தொலைக்காட்சியில் நடந்த விவாதம் போல இப்படி ஒன்னொன்னா வரும். இஷ்யூ பேஸ்டு தான். இஷ்யூ பேஸ்டு தான். அதை விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாரு? ஆமாம் ஆமாம். பழைய ஹிஸ்டரி அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இப்ப இருக்கிற பிரச்சனையை, சமகால பிரச்சனையை யாரு வந்து கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க? ஆமா ஆமா.